ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றிய உன் சாயப்பா கூடிய சீக்கிரமே உனக்காக நீ ஆசைப்பட்டதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். இது நாள் வரைக்கும் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்ததன் காரணமாகவே இப்போவெல்லாம் ரொம்ப அடக்கத்தோடும் அமைதியான பிள்ளையாகவும் அறிவுள்ள பிள்ளையாகவும் நீ மாறிட்ட. கஷ்டத்தை பார்த்து கலங்கிக் கொண்டே இருந்தாயல்லவா? இப்போது அதன் மூலமாகவே உன் வாழ்க்கை பாடங்களையெல்லாம் நீ கற்றுக்கிட்டேன்னு செல்லமே. இனி இந்த பொறுமையும் அமைதியுமே உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்தி கொள்வதுதானே வாழ்க்கையில் உயர்வதற்கான சரியான ஆரம்பம். இப்போது புரிஞ்சுக்கோ. இனிமே உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்க போறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உனக்குள்ளே புரிதலை உண்டாக்கினார்களோ இல்லையோ, பிரிதலை உண்டாக்கி விட்டார்கள். எவ்வளவோ இனி முயற்சி செஞ்சும் கூட, எவ்வளவோ அனுசரித்து போயும் கூட, ஒரு சில உறவுகள் உன்னை பற்றி புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போய் தானே இருக்காங்க. வருந்தாதையின் செல்லமே, எல்லாரும் கூடி ஒன்றாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீ எதிர்பார்த்தபடியே உன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வாழும்படி உனக்கான வாய்ப்புகளை நான் கொடுப்பேன். வாய்ப்புகளும் வசதியும் சரியான நேரத்தில் கிடைச்சிட்டா திறமையற்றவன் கூட வாழ்க்கையில் உயர்ந்து விடுவான் என இருக்கும்போது, என்னுடைய அன்பு பிள்ளையான திறமைசாலியான உனக்கான வாய்ப்புகளை இப்போது நான் கொடுக்க போகிறேன். இனி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையை நீ சிறந்த முறையில் வாழ போற. மற்றவர்கள் உன்னை மடிந்து விட்டான் என நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் கண் முன்னால வீறு கொண்டு எழுந்து நிற்கணும். நான் ஒருபோதும் தோத்து போக மாட்டேன். ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த என் சாயப்பாவின் பிள்ளை நாங்கிறத ஒவ்வொரு முறையும் எல்லாருக்கும் உணர்த்த தயாராக என் செல்லமே. எதிரியும் உன்னை பார்த்து நடுங்கி போகக்கூடிய அளவில் உனக்கான வெற்றி மிக பெரியதாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஒவ்வொரு முறையும் உன்னுடைய திறமைகளை எல்லா மனிதர்களுக்கும் காட்டலாம். ஆனால் உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்களையும் வேண்டுதல்களையும் மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கக்கூடிய இறைவனிடம் காட்டிவிடு. ஏன்னா நீ வருத்தப்படுற வேதனைப்படுறங்கிறத நான் ஒருபோதும் மற்றவர்களிடம் சொல்லி சந்தோஷப்பட மாட்டேன் என் செல்லமே. உனக்கான வழியை காட்டுவதற்கான சுற்றுமை வேலைகளைத்தான் செய்வேனே தவிர ஒருபோதும் உன் மனசில் இருக்கிற கவலைகளை பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன். மனிதர்கள் எல்லோருமே இந்த காலத்தில் ஒருத்தன் கஷ்டப்பட்டா அதை பற்றி பின்னால் பேசி சந்தோஷப்படக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. என்ன பண்ணுறது? இது கலியுக காலமாக அல்லவா இருக்கிறது. உண்மையின் பாதையில் செல்லக்கூடியவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ என்னதான் உண்மையான நேர்மையான வழியில் நடந்தாலும் கூட ஒரு சிலர் வேண்டுமென்றே உன்னிடம் வந்து பிரச்சனைகள் செய்யும் போது அதை சமாளிக்க முடியாமல் திணறுகிறாய் என்பதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஒரு சில விஷயங்கள் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, அது இருக்கும்போது அதனுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் அலட்சியமாக நினைக்கிறாங்க. அதை இழந்த பிறகு அதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு வேதனைப்படுகிறார்கள். ஏன் இந்த சோகம்? இருக்கும்போதே தன்னிடம் இருப்பது எல்லாமே பொக்கிஷங்கள் என்பதை நினைக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இழந்த பிறகு மிக பெரிய விஷயத்தை இழந்துட்டோமே, பொக்கிஷத்தை தவற விட்டு விட்டோமே என்ற வருத்தம் உங்களுக்கு வராது என் தங்கமே. இதுவரை நடந்ததை யோசிக்கிறத விட இனி எப்படி நடந்துக்கணும்னு யோசிக்க ஆரம்பி. நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ சிறப்பான முறையில் வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கான எல்லாவற்றையும் கூடிய விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒருபோதும் நேரங்காலத்தை வீணாக்காம உனக்கு பிடிச்சதையும் உனக்கு விருப்பமானதையும் அடைவதற்கான வேலைகளை செய்யப்பாரு. இந்த உலகத்துல என்னதான் மனுஷன் எதையெல்லாமோ தேடி அலைந்தாலும் கூட கடைசி காலத்தில் அவனுக்கு தேவைப்படுவது மன நிம்மதியும் அமைதியும் தானே. அப்படிப்பட்ட நிம்மதியோடு நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ, எதை சேர்த்து வைக்கணுமோ அதை செய்யப்பாரு. பிற்காலத்தில் நீ நிம்மதியாக சந்தோஷமாக உனக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டுமானால் இப்போதே இந்த நிகழ்காலத்தில் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்யப்பாரு. யாரையாவது வீட்டுக்கு கூப்பிட்டு நீ உணவு கொடுத்தீனா அது விருந்து, அல்லது ஒருத்தர் வந்து பசிக்குதுன்னு கேட்ட பிறகு கொடுத்தீனா அது பிக்ஷை. இது இரண்டையும் தாண்டி இதுக்கும் மேலாக யாருனே தெரியாதவருக்கு தேடி போய் நீ உணவளித்து தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோ. நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.